ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். தேவன் பூமியை நோக்கின போது அங்கு இருள் மட்டுமே இருந்தது. தேவன் ஒளி உண்டாக என்று சொன்னார். அப்போது ஒளி தோன்றியது. முதல் நாளில் தேவன் இருளையும் ஒளியையும் பிரித்தார். 2ஆம் நாளில் வானத்தை உருவாக்கினார். மேலே நீரையும் கீழே நீரையும் பிரித்து பரந்த ஆகாயத்தை ஏற்படுத்தினார். 3ஆம் நாளில் கடல்களை ஒன்று சேர்த்து தரையை உருவாக்கினார். அந்த தரையில் புல்வெளிகள், பல மரங்கள், புஷ்பங்கள் என அனைத்தையும் உருவாக்கினார். 4ஆம் நாளில் பகலில் காக்க சூரியனையும், இரவில் காக்க நிலவையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கினார். 5ஆம் நாளில் கடல்களில் மீன்கள், வானில் பறவைகள், நூற்றுக்கணக்கான ஜீவன்களை உருவாக்கினார். 6ஆம் நாளில் நிலத்தில் நடமாடும் மிருகங்களையும், இறுதியாக தம்முடைய உருவத்தில் மனிதரையும் உருவாக்கினார். அவர்களை ஆசீர்வதித்து பூமியையும் அதிலுள்ள அனைத்தையும் கவனித்து பாதுகாக்க சொன்னார். 7ஆம் நாளில் தேவன் தாம் செய்த அனைத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு ஓய்வெடுத்தார். அதுவே நமக்கு ஓய்வும் அமைதியும் தேவையானது என்பதை நினைவூட்டுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைய நாம் பார்த்த அதிகாரத்தின் செய்தி என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருள் கூட ஒளியாக மாறும், கலக்கம் கூட ஒழுங்காக மாறும் என்பதே. ஆம் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, நாம் உண்டாக்கப்பட்டதன் காரணம் அன்பையும் ஒளியையும் பிறரிடம் பகிர்ந்து இந்த உலகத்தை பாதுகாப்பதே. ஒவ்வொரு புது பகலும் நமக்கு கடவுளின் படைப்பை நினைவூட்டும். ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையை நமக்கு தரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.